தோழர்களே, வாழ்க்கை சீரிஸோட 94வது பகுதிக்கு உங்களை அன்போட வரவேற்கிறேன். இன்னும் கொஞ்ச நாள்ல இது ஒரு முடிவுக்கு வரப்போகுது. காலத்துக்கு ஏற்ற மாதிரி நம்மளும் மாறி ஆகணும். இப்பெல்லாம் அடுப்பு பத்த வைக்கிறதுக்கு வத்திப்பட்டிலாம் யூஸ் பண்றதுல லைட்டு தான். ஹீட்டர் இல்லையான்னு கேட்டீங்கன்னா இருந்துச்சு. நான் பண்ண ஒரு முட்டாள்தனமான காரியத்தினால ஹீட்டர் தூள் தூளா உடஞ்சிச்சு. லைட் எல்லாம் வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு வீட்டை தப்பா நினைக்க மாட்டீங்களா யோசிக்காதீங்க. அந்த சந்தேகத்துக்கு இடம் கிடையாது எங்க வீட்டை. ஏன்னா நாங்க யாருன்னு எங்க வீட்டை தெரியும். ஒரு பின் குறிப்பு, இந்த லைட்டர் அட்டில இருந்து அச்சுன்னு வந்தது தான். வழக்கம் போல குளிச்சுட்டு காலை உணவு சாப்பிட்டு காலேஜ் கிளம்பிட்டேன். நான் கோயிலுக்கு வர இன்ஸ்பயர் ஆனது காரணமே இந்த டோலி தான். ஆக்சிடென்ட் ஆனாங்களா அந்த டோலி தான் இவங்க. என்னதான் காலில் அடிபட்டு இருந்தாலும் நொண்டி நொண்டி அதாவது கோயிலுக்கு இப்படிதான் காலேஜ் வரும்னு சொல்லிட்டு ஒரே குறிக்கோளோட இருக்காங்க. நான் படிக்கலாம் மாட்டேன், ஆனா படிக்கிற மாதிரி நல்லா பயங்கரமா ஆக்டிங் எல்லாம் கொடுப்பேன். மதியம் காலேஜ் முடிஞ்சதும் டாலர்லாம் சேர்ந்து சாப்பிட போறதா பிளான் பண்ணிருந்தோம். மதியம் சாப்பிட்டு முடிச்சவனே ஆளாளுக்கு ஒரு திசையில வீட்டுக்கு கிளம்பிட்டாங்க. நானும் நம்ம டைல்ஸ் நம்புறோம், நம்ம வீட்டுக்கு டைல்ஸ் எடுக்க வேண்டிய வேலை இருக்கு. டைல்ஸ் நம்பரை புச்சு போட்டு ஒரு கடை கூட்டு வந்துட்டேன். அங்க இருக்க கலெக்ஷன்ஸ் அண்ட் டிசைன்ஸ் எல்லாம் பார்த்துட்டு அதுல இருந்து ஒரு டைல்ஸ் செலக்ட் பண்ணி கொட்டேஷன் எல்லாம் போட்டு வாங்கி வந்துட்டேன். அதே கொட்டேஷன் இன்னொரு கடையில எடுத்து செக் பண்ணி பார்த்ததுல மத்த கடைகளோட கம்பேர் பண்ணும்போது இந்த கடையில ஒரு 2000 ரூபாய் பிரைஸ் டிஃபரன்ஸ் வந்தது. கடையோட பேர் சொல்லலாம் தான் பார்த்தேன். நம்ம கொலாப் கொடுக்குற எந்த பிராண்டையும் காமிக்க மாட்டேன். உங்களுக்கு வேணா பர்சனலா டிஎம் பண்ணுங்க, நான் சொல்றேன். இப்பதாங்க ஒரு முக்கியமான இன்ட்ரோடக்ஷன். இவர் தான் நம்ம டைல்ஸ் நண்பர். வீட்டுக்கு வந்ததும் உனக்கு நீ கையில எந்த வேலையும் இல்லை, இன்னைக்கு ஓய்வு நாள்னு சொல்லிட்டாங்க. நம்ம லேப்டாப்ல இருக்கிற ஜிடிஏ கேம் விளையாட்டு கடைசியா நைட்டு அட்டிக்கு போயிட்டு எரியாத கட்டி எரிய வச்சுட்டு இருந்தேன். தோழர்களே, இன்னைக்கான வீடியோ இதோட முடிச்சிடறேன். அடுத்த பகுதியில் பார்க்கலாம்.